அந்த வேலுச்சாமி தன்னோட நிலத்துல கொஞ்சத்தை பவர் கொடுக்க போறதா கேள்விப்பட்டேன். அந்த வேலுச்சாமி அந்த நிலத்தை யாருக்கு வேணாலும் கொடுத்தாலும் கொடுப்பானே ஒழிய நிச்சயமா நமக்கு கொடுக்க மாட்டான். ஏன்? அதான் அந்த ஆளு நிலத்தை பவர் கொடுக்க போறான்ல, அதை யாரு வாங்கினா என்ன? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லி. அதுக்கு இல்லம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அம்மா, இப்ப எதுக்கு மாப்பிள்ளைய திட்டுற? அவர் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டாரு? அந்த வேலுச்சாமி தன்னோட நிலத்தை வேற யாருக்கு வேணாலும் அடிமாட்டு வேலைக்கு கூட கொடுப்பான். ஆனா கோடி ரூபா கொடுத்தாலும் நமக்கு அந்த நிலத்தை தரமாட்டான். அப்ப அந்த நிலத்தை நம்ம வாங்க முடியாதுங்கறியா? அப்படி சொல்லலாமா? ஆனா அதை எப்படி வாங்குறதுன்னு தான் யோசனையா இருக்கு. பொன்னுசாமி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், செய்வியா? சொல்லுங்கம்மா. அந்த நிலத்தை உனக்கு நம்பிக்கையான யாருக்காவது பவர் பண்ணு. அந்த வேலுச்சாமி அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்ததும் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நாம அந்த நிலத்தை நம்ம பேருக்கு மாத்திக்கலாம். செம ஐடியா, பிரமாதமா. அந்த நிலத்தை நம்ம அடையறதுக்கான பிளானே இதான். அசத்திட்டமா. சொன்னது புரியுதா? என்னைய மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்க, ஏதாச்சும் வாயை திறந்து சொல்லு. செஞ்சிடலாங்க ஐயா. ஆனா இந்த விஷயம் வேலுச்சாமிக்கும் அவன் குடும்பத்து ஆளுங்களுக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. ஏன்? அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன எங்க தலையை எடுத்துருவாங்களா? அதுக்கு இல்லைங்க ஐயா, இதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. உள்ளூர்காரனா இருந்துகிட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டியேன்னு வேலுச்சாமி என்ன ஏதாவது பண்ணிட்டேன்னா? ஏன் இப்படி பயந்து சாவுற? உனக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். இந்த விஷயம் கொஞ்சம் கூட வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு. நிலம் பவர் பண்ணி முடிஞ்சதும் பணம் உன் வீட்டு வாசல் தேடி வரும். அதான் தங்கச்சி சொல்லிருச்சுல, போய் நடக்க வேண்டிய வேலையை பாரு. போ. சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். வரேன்யா. வரேங்கம்மா. வரேன்யா. பாத்தியா தங்கச்சி, இப்ப காத்து நம்ம பக்கம் அடிக்குது. ஆமாண்ணே, இந்த காத்துல வேலுச்சாமிங்கிற மரத்தை எப்படி வேரோட சாய்க்கிறேன்னு பாரு. மகாபாரத சகுனியா ராமாயணத்துல கூனியா அண்ணன் தங்கச்சியா ஒன்னா வந்து பிறந்திருக்காங்களே, இது எங்க போய் முடிய போதோ? ஏங்க, உள்ள உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சா இங்க வந்து வாத்துக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க. வந்து சாப்பிடுங்க வாங்க. சாப்பிடலாம் சாப்பிடலாம். என்ன பேச்செல்லாம் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு? என்னன்னு கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்லுங்களேன். நான் சொல்லி இந்த வீட்டுல என்ன போகுது? இப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நான் ஒன்னு சொன்னா கேப்பியா லட்சுமி? என்ன? நீ பண்றது எதுவுமே சரியில்லை. என்ன சரியில்லைன்னு சொல்றீங்க? வேலுச்சாமியோட நிலத்தை இப்படி முறையில்லாம நம்ம அடையணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு லட்சுமி. என்ன இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேலுச்சாமி மேல இவ்ளோ அக்கறை? அக்கறையெல்லாம் எதுவும் இல்லம்மா. அந்த இடத்துல வேலுச்சாமி இல்லாம வேற யாரு இருந்தாலும் நான் இதைத்தான் பேசியிருப்பேன். வேணா லட்சுமி, சொன்னா கேளு. இன்னொரு குடும்பத்தோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அதை தவறான முறையில் அடையணும்னு நினைக்கிறது பெரிய பாவம். இங்க பாருங்க, இது பாவ புண்ணியம் பாக்குற காலம் இல்ல. நமக்கு ஒண்ணு தேவைன்னா எப்படி அடையலான்னு தான் பார்க்கணுமே தவிர அதுல பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்க கூடாது. இல்லம்மா, நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளு லட்சுமி. வீணா அடம் பிடிக்காத.